மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்னுடைய பகுதி 2, 2வது பார்ட். ஸோ இந்த ஆர்கிடெக்ட் லிட்ரேச்சர் முதல் வகுப்புல நம்ம அதனுடைய பேசிக் எல்லாம் படிச்சிருப்போம். 2 பகுதிகளை முழுவதுமா முடிச்சிட்டோம். 3வது பகுதியினுடைய தொடக்கம் முடிச்சு நிக்கிறோம். சரியா? ஸோ ஆர்கிடெக்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னை பத்தி சொல்லுது. இது ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசமும் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசமும் கலந்த ஒரு அப்ரோச் இது. என்னுடைய பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஏனுடைய பேஸ் அப்படின்னா 3 பகுதிகள் இருக்கு. ஒரு பகுதி ஆர்கிடைப் அப்படிங்கிற பேட்டர்னை பத்தியும், 2வது பகுதி இண்டக்டிவ் மெத்தட பத்தியும், 3வது பகுதி டிடக்டிவ் மெத்தட் பத்தியும் சொல்லுது. ஸோ டிடக்டிவ் மெத்தட்ல நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தாண்டி போயிட்டோம். ரிதம் அண்ட் பேட்டர்ன் இன் லிட்ரேச்சர். ரிதம் பொதுவா மியூசிக்ல இருக்கும், பேட்டர்ன் பொதுவா வந்து பெயிண்டிங்ல இருக்கும். அது ரெண்டையுமே இலக்கியத்திலையும் பார்க்கணும் அப்படின்னு நார்த்ராப் ஃபயர் சொல்றாரு. ஓகே. ஸோ டிடக்டிவ் மெத்தட்னா என்ன? ஜெனரல் ட்ரூத்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ட்ரூத்தை நோக்கி டிராவல் பண்றது. இதுல நம்ம அந்த ரிதம் அப்புறம் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இனி பார்க்க வேண்டியது இந்த 4 phases ஆஃப் மித். ஒரே கிளாஸ்ல முடிச்சுக்கலாம், பட் முடியாது, நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அந்த முதல் வகுப்பே வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல நீண்டு போயிடுச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி இதை இன்னொரு பகுதியா நான் கொடுக்குறேன். சரி, இன்னைக்கு இந்த 4 phases ஆஃப் மித்ல இருந்து மூவ் ஆகும். ஸோ எவ்ரி மித் ஹாஸ் அ சென்ட்ரல் சிக்னிபிகன்ஸ். ஏன்னா ஆர்கிடெக்ட் கிரிட்டிசிசத்தினுடைய இன்னொரு பேரு mythical criticism. Every myth has a central significance, and the narrative in a myth centers on a figure that may be a god or demigod or superhuman being or legend. ஒரு மித்தை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கதையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எதை சுத்தி நடக்கும்? ஒரு தலைவனை சுத்தி. இந்த தலைவன் ஒண்ணு கடவுளாக இருக்கலாம், அல்லது டெமிகாட் அப்படின்னா கடவுள் மாதிரி மிருகம் அப்படி இல்ல, ஒரு தேவன் மாதிரி, ஒரு தூதுவன் மாதிரி. அப்படிப்பட்டது வந்து டெமி காட சுத்தி நடக்கலாம். இப்போ லார்ட் சிவா, அப்புறம் வந்து லார்ட் முருகா, அவங்கள பத்தி எல்லாம் கதை இருக்கும். அது காட பத்தின மித்து. இந்த டெமி காட் அப்படிங்கிறது வந்து கடவுள் மனிதனாக பிறந்திருப்பாங்க. ஜீசஸ்னுடைய லைஃப், லார்ட் கிருஷ்ணாவுடைய லைஃப், ராமனுடைய லைஃப், இவங்களெல்லாம் டெமி காட் முதல்ல போட்டு அவங்க இறைநிலையை அடைகிறாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் மூலமா. அப்புறம் சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ், விவேகானந்தர், சேம் தெரேசா, இவங்கள மாதிரி சொல்றது. அப்புறம் லெஜெண்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த விக்ரமாதித்யன், வேதாளம், இது மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இருக்கும் பாத்தீங்களா. அது அது எப்ப நடந்துன்னு தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே. அடுத்தது ஃப்ரேசர் அண்ட் யூங் contend that in the development of a myth, the central figure or central significance is the most important factor. Many writers have accepted this view. அந்த முக்கியமான ஆளு, அது முக்கியமான காரியம், அதுதான் ஒரு மித்தை டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்குமா. அத ஃப்ரேசரும் யூங்கும் ஒத்துக்கிறாங்க, மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஃப்ரையர் வந்து இந்த மாதிரியான மெத்தை 4 வகையா பிரிக்கிறார். 4 ஃபேஸ் இருக்குதுன்னு கேட்டகரைஸ் பண்றாரு. ஒன்னு, த டான். ஏற்கனவே சொன்னோம், இந்த ஒரு நேச்சருடைய பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த காலநிலைகள். இங்க அப்படி எப்படி பிரிக்கிறார் பாருங்க. த டான், ஸ்பிரிங் அண்ட் பர்த் phase. There are myths dealing with the birth of hero, his revival, resurrection, defeat of the powers of darkness and death. நிறைய மித்ஸ் வந்து அந்த ஹீரோவினுடைய பிறப்பு, அந்த கெட்டதை அழிக்கிறது, இதெல்லாம் பத்தி சொல்லும். இதுதான் ஸ்பிரிங். Subordinate characters such as the father, mother are introduced in the myth. Such myths are the archetypes of romance. Such myths are archetypes of romance and rhapsodic in manner. திரும்ப 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 ராப்பிங் மேனர்ல வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து டான். ஸோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் செட்டிங் உங்களுக்கு கிடைச்சிச்சு. 4 மித் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். அப்புறம் வந்து சூஸ் தி பெஸ்ட்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். Among the following, which one is a spring phase of myth?
ஸ்ப்ரிங்னா அப்படியே வசந்த காலம், ஒருத்தனுடைய பிறப்பு, அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், தீமையை அழிக்கிறது, இப்படி சொல்றது. அப்ப அடுத்த ஃபேஸ் என்னது? ஜெனித், சம்மர். இது வந்து அந்த சூரியனுடைய ஒரு காலகட்டத்தை குறிக்கக்கூடியது இந்த ஜெனித் அப்படிங்கிறது. சம்மர், மேரேஜ் ஆர் ட்ரிம் ஃபேஸ். இதுல என்ன வகை இருக்கு? தேர் ஆர் மிஸ்ட் ஆஃப் அப்போத்தியோ அப்போத்தியோசிஸ். அப்போத்தியோசிஸ் நத்திங் பட் raised to the rank of God. மனிதனாக இருந்து அந்த டெமி காட், அப்படியே மனிதனாக இருந்து கடவுள் நிலையை அடைகிறது. ஆஃப் அதை பத்தி சொல்றது. ஆஃப் sacred marriage and of entering into paradise. வானுலகத்துக்குள்ள, சொர்க்கலோகத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் விவரிக்கிறது இந்த இந்த ஃபேஸ். இது ஜெனித் சம்மர் மேரேஜ். சபார்டினேட் கேரக்டர்ஸ். முதல்ல சபார்டினேட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுல அம்மா அப்பாவை சொன்னாரு. இப்ப சபார்டினேட் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பாருங்க. ஆர் தி கம்பேனியன் அண்ட் தி பிரைட். இந்த மனம், அந்த பெண், அவங்களும் மற்ற இருக்கக்கூடிய கம்பேனியன்ஸ். சச் மித்ஸ் ஆர் தி ஆர்கிடைப்ஸ் ஆஃப் காமெடி, பாஸ்டோரல் அண்ட் ஐடில். ஓகேங்களா? ஐடில் ஆர் இடில். ஓகே, ஃபைன். இதுக்கு மட்டும் ஸ்பெல் பார்த்துக்கோங்க, ப்ரொனன்சியேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஐ ஹோப் இடில் நம்ம ரெண்டான பார்த்துட்டோம். ஒன்னு டான், இன்னொன்னு செனித். அடுத்தது சன்செட். இது காலையில் விடியல். இது சூரிய உதயமாகி நிற்கிறது. இது மறையுது பாருங்க. டீலிங் வித் த ஃபால் ஆஃப் அ ஹீரோ, அ டையிங் காட், வயலண்ட் டெத், சாக்ரிஃபைஸ் அண்ட் த ஹீரோஸ் ஐசோலேஷன். அர்ஜுனனுடைய கதையை எடுத்துக்கலாம். அர்ஜுனன கதை மூணுலயுமே ஃபிட் ஆகும் மகாபாரதத்துல. அவன் பிறக்கிறது, வாழ்றது, மறைகிறது. அதே மாதிரி கர்ணன், கர்ணனுடைய பர்த்தையும் பார்க்கலாம். அவங்க வந்து அந்த கடவுள் நிலையை அடைகிறதையும் பார்க்கலாம், இறந்து போறதையும் நம்ம பார்க்க முடியும். The subordinate characters or the traitor and surrender. எவன் வந்து துரோகம் பண்றானோ அவன். Such myths are the archetypes of tragedy and the elegy. காமெடி. அப்ப எது எது எதுக்கு ஃபிட் ஆகுது அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு ராப்சோடிக் போயட்ரிக்கு வந்து ரொமான்ஸுக்கு இந்த டான் ஃபேஸ், பாஸ்டோரல் காமெடிக்கு செனித் ஃபேஸ், ட்ராஜடி அண்ட் எலிஜிக்கு சன்செட் ஃபேஸ். இதுல எல்லாமே ஒரே மீனிங் தான். சன்செட், ஆட்டம், டெத் எல்லாமே ஒரே மீனிங் கொடுக்குது. அடுத்தது ஃபைனலா என்ன சொல்றாரு பாருங்க. டார்க்னஸ், வின்டர், டிசோலேஷன் ஃபேஸ். இது எதை வச்சு டீல் பண்ணுதுன்னா, with a trip of these powers, சக்திகள், midst of floods, return to chores and defeat of the hero or example of this. திரும்பி வந்து அடிச்சு உடைக்கிறது. The augur and the witch or the subordinate characters. அதுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இது டார்க்னஸ் அப்படின்னாலே அதுதானே, கோஸ்ட் அந்த மாதிரி. அவங்க தான் துணை நிற்கக்கூடியவங்க. அந்த நிம்ஸை கூட நீங்க சில டைம்ல போட்டுக்கலாம். சபார்டினேட் கேரக்டர்ஸ் அண்ட் தீஸ் மித்ஸ் ஆர் ஆர்கிடைப்ஸ் ஆஃப் சட்டையர். சட்டையர்கள் ஒர்க்குக்கு இந்த மித்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அது ஒரே ஆள் கூட நாலுலையுமே ஃபிட் ஆகலாம். நான் சொல்றது வந்து கர்ணன் ஃபைன் எக்ஸாம்பிள். நாலுலையுமே பிறப்பு, அப்புறம் அவருடைய சம்மர், அவருடைய சன்செட், அப்புறம் டார்க்னஸ். ஏன்னா அங்க சகுனின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து இந்த இதுல நீங்க வச்சுக்கலாம், சட்டையர். ஸோ இந்த நாலு ஹெட்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எது எது எதை பத்தி சொல்லுதுங்கிறது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு செஷன்ல என்ன சொல்றேன், குவெஸ்ட் மித் அப்படின்னு கொண்டு போறாங்க. இந்த செஷன்ல என்ன நடக்குதுன்னா, the hero goes in quest of a truth or something. ஒரு உண்மையை தேடியோ இல்ல வேற எதையோ ஒண்ணு தேடி அவன் அலையிறான். ஒடிசி, அது ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள். திஸ் டைப் ஆஃப் மித் ரெக்கர்ஸ் இன் ஆல் ரிலிஜன். எல்லா மதங்களையும் இந்த மாதிரியான ஒரு ஒரு கதை இருக்கதான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், மெஸ்ஸையா மித். இட்ஸ் அ மித். ஓகே, மெஸ்ஸையாங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு மித். இந்த மித்தை தலைவர் யூஸ் பண்ணியிருக்காரு, டிஎஸ் எலியட். ஓகே, இட்ஸ் அ கொஸ்ட் மித். கொஸ்ட்னால அந்த தேடல் தான் இல்லைங்களா. மிஸ் ஆஃப் த கோலி கிரேயல். இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் வேஸ்ட்லேண்ட், வேஸ்ட்லேண்டுடைய கடைசி பார்ட்ல இந்த மெஸ்ஸையா மித்தை கொண்டு சொல்லி வச்சிருப்பாரு. அண்ட் கன்க்ளூடிங் லைன் ஹிந்து மித்ல இருந்து எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இப்படி ஒரு தேடல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா மித்லையும் ஒரு தேடல், கொஸ்டிங் மித்து இருந்துகிட்டே தான் இருக்கும். Sacred scriptures of all religions have their own myths and an archetypal critic.
சாரி, எல்லாத்துலயுமே என்ன இருக்குது, அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மித்திக்கல் ஒரு கதை இருக்குது. An archetypal critic will have to examine them closely for an appropriate interpretations of text. நீங்க ஒரு டெக்ஸ்ட இன்டர்பிரட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனுடைய மித்த நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சிருக்கும் பொழுதுதான், ஓ இது இதனுடைய பேக்ரவுண்ட் சாயல்ல இருக்குது அப்படின்னு நாம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இஃப் யூ நியூ டு பி அ கிரிட்டிக், சரிங்களா, கண்டிப்பாக மித் தெரிஞ்சிருக்கணும். From an analysis of the archetypes of myth, a critic can descend to make a study of the genres. From the genres, he can further descend the elucidation of a text in terms of myth. முதல்ல என்ன பண்ணணும், இது எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத அவன் வந்து ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வகையில இருந்து அப்படியே புடிச்சு போய் என்ன மித்த பேஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது வந்து ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காரு. This type of dissension in criticism is called the deductive method of analysis. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் பாருங்க. இவ்வளவு நேரம் ஒரு 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 ஒர்க்ல ரிதம் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஒர்க்ல பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து 4 ஃபேசஸ் ஆஃப் மித்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஒர்க்ல இருக்கான்னு பாக்குறது, மித்தினுடைய கொஸ்ட் மித்துனா அதை பத்தின ஒரு தேடலை நம்ம வச்சுக்கிறது, இப்படி இறங்கி ஒர்க் பண்றது, இப்படி இறங்கி ஒர்க் பண்றதுதான் டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். தட் இஸ், அப்ப இதெல்லாம் சொல்லி டிடெக்டிவ் மெத்தட என்ன கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. மூவ் ஃப்ரம் த ஜெனரல் ட்ரூத், ஒரு உலக உண்மை, அதுதான் மெத்து. மித்து உண்மையா பொய்யான்லாம் தெரியாது, இங்க உண்மையா எடுத்துக்கும். ஒரு ஜெனரல் ட்ரூத்ல இருந்து டு அன் எலிசிடேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ட்ரூத், அதுல இருந்து இன்னொன்னு உருவாக்கி எடுத்துக்கிறது, ஒரு ஒரு கன்க்ளூடிங்க்கு வர்றது. ஒரு ஜெனரல் ட்ரூத்ல இருந்து இன்னொரு ஒரு ஆளுக்கான லைஃப்க்கு அதை செட் பண்ணி கொடுக்கிறது. டு அ பர்டிகுலர் ட்ரூத், the truth of why a character behaves so in a text. In this way, a critic can analysis from myths how a drama or a lyric or an epic has been evolved. இது மூலமா ஒரு கிரிட்டிக் வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, almost all genres in every literature have been evolved from the quest myth only. தேடல், அதுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத தேடல்ல தான் எல்லா கிரிட்டிசமும் அடங்கி இருக்குது. It is a duty of an archetypal critic to analyze myths and establish the meaning and the message of a work. இது ஒரு வகையான கிரிட்டிசிசம். இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் வந்து உள்ள போய் தேடி என்ன மீனிங் இருக்குங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, என்ன நன்னெறிகளை இது வந்து நம்ம உலகத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் இது வந்து சொல்லிடும். அப்படியே அடுத்த பார்ட் என்னன்னா, இது 3வது பார்ட்ல ஒரு பகுதி தான் வந்து கிரிட்டிசத்தையும் ரிலீஜியனையும் பத்தி இங்க பேசுறாரு. பார்ட்ல லிட்ரரி கிரிட்டிசிசமும் ரிலீஜியனுக்கும் ஒரு நிரந்தர அல்லது ஒரு நெருங்கிய உறவு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. A literary critic consider God as an archetype of man. மனிதனுடைய ஒரு ஜெராக்ஸ் தான் கடவுள், அப்படி வச்சுக்கலாம். God as an archetype of man. மேனுடைய அதே பேட்டர்ன், ஒரு இமிடேஷன் தான், இல்ல ஒரு காப்பி தான் God அப்படின்னு வச்சு. Who is portrayed as a hero in our world. அவரைத்தான் நாம வந்து ஹீரோன்னு போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு மனுஷங்களா தான் தெரியும். அதனாலதான் இயேசு பிரான் வந்து மனுஷங்க மாதிரியே இருந்தாரோ, ராமர் வந்து மனுஷங்கள மாதிரியே இருந்தாரோ அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நமக்கு வேற ஏதாவது ஒரு ஹோலி கிரியேச்சரை பாக்குறதுக்கு இங்க வாய்ப்பு இருந்திருந்தா, அது மத்த மதங்கள்ல தெரியல. ஆனா வந்து ஹிந்து மித்துல அப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். சிங்க முகம், மனித உடல், அப்புறம் அந்த கடல் தேவதைன்னு ஒன்ன சொல்லுவாங்க. அதுக்கு வந்து உடம்பு முழுக்க மீன் மாதிரி இருக்கும், தலை மட்டும் மனுஷங்கள மாதிரி இருக்கும், பெண்ண மாதிரி இருக்கும். இப்படிங்கிற மாதிரியான கிரியேச்சர்ஸ் ஒரு வேளை நம்ம பார்த்திருந்து நம்ம கூட வாழ்ந்திருந்தா நம்ம அதையும் இமேஜின் பண்ணி பார்த்திருப்போம். இல்லை, அப்போ கடவுள் வந்து மனிதனுடைய ஒரு ஆர்கிடைப் தான். மனிதன மாதிரியே இருக்கக்கூடிய உடல் அமைப்பை தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்து பார்க்கிறோம். ரைட். இப்ப அடுத்தது அப்படியே மூவ் ஆகும். God is a character in the story of Paradise Lost or Bible. அவர் லிட்ரேச்சர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு.
And the critic deals with him and consider him only as a human character. கடவுளை வந்து மனிதன் கஷ்டப்படுற மாதிரியே கடவுளையும் கஷ்டப்பட வைக்கிறான். அந்த ரைட்டர் மில்டன் வந்து மனிதன் எப்படியெல்லாம் வந்து மேஜிக் பவர்ஸ் எதுவும் இல்லாம ஒரு சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் இல்லாம அவன் கஷ்டப்படுறானோ அதே மாதிரி கடவுளும் கஷ்டப்படட்டும் அப்படின்னு வச்சிருந்தான். அன்னைக்கு எழுதுனவன் அப்படி எழுதியிருக்கான். அப்போ கடவுள் அப்படிங்கறதே மனிதனுடைய ஒரு காப்பி தான். Criticism does not deal with any actuality but with the conceivable and possible. எதெல்லாம் முடியுமோ எதெல்லாம் அடைய முடியுமோ அதெல்லாத்தையும் பத்தி பேசக்கூடியதுதான் விமர்சனம் அப்படிங்கிறது. இதை எப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அடைய முடிஞ்ச விஷயங்களை அடைய முடியக்கூடிய விஷயங்களை பேசுறது. அதே மாதிரிதான் ரிலீஜியனும். இட்ஸ் நாட் அசோசியேட் வித் சயின்டிபிக் ஆக்சுவாலிட்டி. ஆக்சுவாலிட்டினா நிஜம். நிஜத்தை பத்தி கிரிட்டிசம் பேசாது. ரிலீஜியனும் அப்படிதான். நிஜத்தை பத்தி பேசுதான்னு தெரியல. பட் ஹவு திங்ஸ் லுக் லைக், எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கறத தான் ரிலீஜனும் பேசுது. 10 தலை கொண்ட ராவணன் இருந்தான். உண்மையிலேயே 10 தலையோட வாழ்ந்துக்க வாய்ப்பு இருக்குங்களா? தெரியல. ஏன்னா ஒரு 2 தலையோட வந்தாலே அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது. கிட்னியை காணல, இணைந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், இப்படி எல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். இது வந்து பாசிபிள் இல்லாத ஒரு விஷயங்களை நம்ம இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா அவர் என்ன எழுதியிருப்பாரா இருக்கும்? ஒருவேளை வால்மீகியோ வியாசரோ கம்பரோ எழுதினது 10 குணங்களை கொண்ட ராவணன் தான் எழுதியிருக்கான். அவனுக்கு கலை அதுல பெரிய ஆளவன், அவன் வீரத்துல பெரிய ஆளு, பக்தியில பெரிய ஆளு, அப்படி ஒரு 10 வித்தியாசமான அறிவுகளை அவன் கொண்டிருக்கலாம். அதனால 10 தலை கொண்டவன் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கலாம். நம்ம மக்கள் அதை அப்படி போட்டோவாகவும் வரைஞ்சிட்டான். ஸோ இப்படி ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ ஒரு ஆக்சுவலா இருக்கக்கூடியதை சொல்லாம ஹவு திங்ஸ் லுக் லைக் இதைத்தான் வந்து ரிலீஜன் நமக்கு சொல்லுது. ஸோ ரிலீஜனும் லிட்டரரி கிரிட்டிசமும் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா, கிரிட்டிசம் ஒர்க்ஸ் ஆன் கன்சீவபிலிட்டி, ரிலீஜியன் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் கன்சீவபிலிட்டி. இது நமக்கு ரெண்டும் எவ்வளவு கன்சீவ் பண்ண முடியுமோ, அதாவது திங்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ரிலீஜனும் அதே மாதிரி சொல்லியிருக்கும். ஸோ there can be no place for scientific actuality. ரெண்டிலுமே அறிவியல் பூர்வமான உண்மை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. விமர்சனத்திலையும் இல்ல. விமர்சனங்கிறது நம்மள தோணக்கூடிய விஷயங்களை தானே சொல்றது. ஒருவேளை அந்த இடத்துக்கு அது ஆப்டே இருக்காது, ஆனா இது போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு விமர்சனம் சொல்லும். ஹேம்லெட்டை பத்தி அவ்வளவு குறை சொன்ன டிஎஸ் எலியட், அவர் ஒரு ஹேம்லெட் எழுதியிருக்காரானா இல்ல. அவர் ஒரு ஹேம்லெட் எழுதியிருக்காரானா இல்ல. அந்த அளவுக்கு பெரிய ஒர்க்களை அவரால் எழுத முடிஞ்சுதான்னா அதுவும் இல்லை. அதான் கன்சீவபிலிட்டி. என்ன ஒரு உருட்ட முடியுமோ உருட்டுறது, அது கிரிட்டிசிசம். ரிலீஜனும் அதே மாதிரி. ஸோ நோ பிளேஸ் ஃபார் சயின்டிபிக்கல் ஆக்சுவாலிட்டி, பட் வாட் இஸ் கன்சீவ்டு இஸ் அக்செப்டட் பை ஆல். ஆனா என்ன அதனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிவு இல்ல என்ன முடியுமோ அத அது பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனா எல்லாரும் அதை ஒத்துக்கிறோம். எல்லா மக்களும் அதை ஒத்துக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Both in religion and literary criticism, and epiphany is at work. And epiphany என்ன? ஒரு ரியலைசேஷன். ஓகே, உண்மையிலேயே ரிலீஜியன் படி எபிபனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் மீன் அஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட். கிரைஸ்டுடைய மேனிஃபெஸ்டேஷன் அதை வந்து எபிபனின்னு சொல்றாங்க. இங்க நீங்க வந்து என்ன எடுத்துக்கணும், ஒரு ரியலைசேஷன், ஒரு ஞானம், ஒரு பெரிய ஒரு அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஒரு ரிலீஜியனும் லிட்டரரி கிரிட்டிசனும் அதனுடைய வேலையில அது வந்து ஒரு எபிபனியை கிரியேட். இட்ஸ் an epiphany is at work. It is a revelation of God or truth and its profound insight. அதனுடைய உன்னதமான அந்த ஒரு பேரறிவை உலகத்துக்கு சொல்லுது. அதுதான் ரெண்டுடைய வேலையும். இட் ஆர்டினேட்ஸ் ஃப்ரம் த சப்கான்சியஸ், ஃப்ரம் த ட்ரீம்ஸ். இது நம்ம ஏற்கனவே சொன்ன ரேஷியல் மெமரியில இருந்து வரக்கூடிய விஷயம். ரேஷியல் மெமரியில இருந்து வரக்கூடிய விஷயம். In human life, there's a cycle of waking and dreaming and in nature also. இயற்கையாவே தூக்கத்துல முழிக்கிறது, கனவு காண்றது, இதெல்லாம் முக்கியமான சைக்கிள். இட் குட் பி சீன் அண்ட் இட் இஸ் a cycle of light and darkness. இதை எப்படியும் பார்க்கலாமா, இந்த தூங்குறது, கனவு காண்றது, எழும்புறது, இது எப்படியா நல்லது கெட்டது, இது கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒரு பேட்டர்ன் தான்.
Waking and dreaming and light and darkness are the two antithetic factors which bring about epiphany in a person. ஒரு பெரிய ஆற்றலை ஒரு பேரறிவை ஒருத்தனுக்கு கொடுக்குமாது. It is during the day a man develops fear and frustration, and it is in the dark night he is a libido. A dark night என்ன சொல்றாங்க? Libido. The strong force of life awakens and he resolves to achieve. அதாவது பகல் பொழுது அப்படிங்கிறத லைட்டுக்கும், இரவு பொழுது அப்படிங்கிறத டார்க்குக்கும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப இங்க என்ன சொல்றா பாருங்க, டியூரிங் த டே தட் மேன் டெவலப் ஃபியர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். பகல் பொழுதுல அந்த லைட்லயே இவனுக்கு வந்து பயமும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் வந்துடும். அண்ட் இட்ஸ் இன் த டார்க் ஆஃப் தி நைட் ஹிஸ் லிபிடோ த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் லைஃப். அவனுக்கு ஒரு உன்னத சக்தி வந்து அது வந்து அவனை உசுப்பி எழுப்புது. அண்ட் ஹி ரிசால்வ்ஸ் டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நீ மேல வா அப்படின்னு அவன் கொண்டு போகும். இட் இஸ் த ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ்னால எதிர்பாதமா நடக்கிறது. ஆன்டிதீசிஸ் which resolves the problems and misunderstanding of man makes him perceive truth both in religion and literary criticism. So அந்த ஆன்டிதீசிஸ் அந்த எதிர்பாராம நடக்கக்கூடிய விஷயங்கள் which resolves அதுதான் பிரச்சனையையும் அந்த தவறுதலான புரிதல்களையும் மனுஷனுக்கு விளங்க வைக்கிறது. மேக்ஸ் ஹிம் perceive truth. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லுது. அண்ட் இது வந்து எதுல எல்லாம் நடக்குமா? ரிலீஜன்லயும் நடக்கும், கிரிட்டிசிசத்திலையும் நடக்கும். ஃபைன். ஸோ இது மாதிரி ஒரு வேகான ஒரு ஸ்டேஜால போயிட்டு இருக்காரு. முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது கிரிட்டிசமும் ரிலீஜனும் ஒண்ணு. கிரிட்டிசம் ரிலீஜன் ரெண்டுலயுமே கன்சீவபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால ரெண்டும் சேம். ரெண்டுலயுமே நீங்க எஃபிபனி அடைய முடியும். அதாவது ஒரு ப்ரொஃபவுண்ட் இன்சைட் அடைய முடியும். ஒரு உண்மையை நீங்க வந்து தேடிக்க முடியும். இதுல வந்து தூக்கம், கனவு காண்றது, எழும்புறது அப்படிங்கிற விஷயம் ரெண்டுலயுமே இருக்கும். அதுல முக்கியமா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே ஆன்டிதீட்டிக் ஃபேக்டர்ஸ். இது ட்ரீமிங்கும் எழும்புறதும் டார்க்னஸ்ல இருக்கிறதும் எல்லாமே என்னது? ஆன்டிதீட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறத சொல்றாரு. இது ஒரு மனுஷங்கிட்ட ஒரு உன்னதத்தை கொண்டு வர முடியும், ஒரு பேரறிவை கொண்டு வர முடியும் நம்புறாரு. பகல் பொழுதுல அவனுக்கு பயம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த டார்க் டைம்ல அவன் தன்னுடைய இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, லிபிடோ அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு வந்து டிசையர், அது வந்து ஏதோ ஒரு வேட்கையை கொண்டு போகுது அப்படின்னு. இன்னும் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா லிபிடோ அப்படிங்கிறது செக்ஷுவல் டிசைரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சோ பாருங்க, அந்த ஒரு லைனை மட்டும் வாசிச்சுப்போம். டே த மேன் டெவலப்ஸ் ஃபியர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இட்ஸ் இன் த டார்க் ஆஃப் தி நைட் ஹிஸ் லிபிடோ த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் லைஃப். த செக்ஷுவல் டிசைர் ஆஃப் அ மேன், அதுதான் அவனுடைய ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அவேக்கன்ஸ் அண்ட் ஹி ரிசால்வ்ஸ் டு அச்சீவ். அதன் மூலமாக அவன் எதையோ ஒண்ணு அடைய பண்ணிக்கிறான். இப்படி ஒரு மீனிங் கூட நீங்க எடுத்துக்கலாம். பகல் பொழுதுல எல்லா பிரச்சனைகளும் இருக்கு, இரவு பொழுதுல அவன் தன்னுடைய துணையை போய் அடைகிறான். அதுல வந்து அவன் செக்ஷுவல் டிசைரை, தன்னுடைய அந்த பசியை வந்து தீர்க்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்றான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து என்ன சொல்றாரு? ஆன்டிதியூட்டி. இது வந்து பிரச்சனையை தீர்ப்பதற்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை முடித்துக் கொள்வதற்குமான ஒரு வழி. அது வந்து மனிதனை வந்து பர்சீவ், அவனை வந்து என்ன சொல்லுதான்? ட்ரூத். நீ தெரிஞ்சுக்கோ, இதுல ரெண்டுலயுமே ட்ரூத் இருக்குது. ரிலிஜன்லயும் சரி, கிரிட்டிசம்லயும் ட்ரூத் இருக்குதுன்னு என்ன தோன்றுதான். அப்படியே மூணு காமிக் விஷன் அண்ட் டிராஜிக் விஷன் இன் அ மித். இது நம்ம எப்பவும் பேசக்கூடிய விஷயம். ரிலீஜியன்லயும் சரி, மற்ற எல்லா இந்த லிட்டரரி கிரிட்டிசத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த காமிக் விஷன், டிராஜிக் விஷன் அப்படிங்கிறது இருக்கு. விஷன்னா என்ன? ஒரு பெரிய நீண்ட ஒரு பார்வை இல்லையா? போத் ஆர்ட் அண்ட் ரிலீஜியன், அதாவது கிரிட்டிசம் அண்ட் ரிலீஜியன் லைக் ஒரே மாதிரி தான். தே ஏம் அட் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் எஃபெக்ட். ஒழுங்கு அமைவு, அதுதான் பெர்ஃபெக்ஷன். அதுதான் ஹியூமனுடைய எண்ணம். இன் ஆர்ட் இட் இஸ் அச்சீவ் த்ரூ ட்ரீமிங். இமேஜினேஷன் மூலமாக அந்த பெர்ஃபெக்ஷனை நீங்க ஆர்ட்ல அடையலாம். ஆனா ரிலீஜியன்ல நீங்க ஒரு விசுவலைசேஷன், அதான் விஷன், ஒரு விசுவலைசேஷன். நீங்களா ஒரு ஓ இப்படிதான் கடவுள் அங்க பாரடைஸ்ல இருக்காரு, நரகத்துல இப்படிதான் எண்ணெய் சட்டியில போட்டு பொரிப்பாங்க, இப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் நம்ம கொண்டு வரணும். பெர்ஃபெக்ஷன் கேன் பி அச்சீவ்ட் இன் லிட்டரரி கிரிட்டிசம் ஆல்சோ அண்ட் இன் த ஆர்கிடைப்பல் கிரிட்டிக் who does it through an analysis of comic vision of life, tragic vision as well as in the work. ஓகே, வாழ்க்கையிலையும் சரி, ஒரு புத்தகத்திலையும் சரி, நீங்க எதை நோக்கி போறீங்களோ அது உங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும்.
விஷன் அப்படின்னால ஒரு பெரிய எய்ம், ஒரு பெரிய நீண்ட ஒரு பார்வை. அத வந்து நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணணும். எது மூலமாக? இந்த ஒர்க்க வச்சு, இதுல விஷன் ஆஃப் லைஃப் என்ன விஷன் இருக்கு? காமிக் விஷன் இருக்கா? டிராஜிக் விஷன் இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். சோ அத அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போறேன். சென்ட்ரல் பேட்டர்ன் ஆஃப் காமிக் விஷன் அண்ட் டிராஜிக் விஷன். இந்த காமிக் விஷன் ஆஃப் லைஃப் இன் a myth, the human world is presented as a community. காமிக் விஷன்ல இந்த உலகத்தை ஒரு கம்யூனிட்டியா நமக்கு காமிச்சிருப்பாங்க. Or a hero is portrayed as a representative of the desires of a reader. நமக்கு இருக்கக்கூடிய அந்த டிசையரை ஒரு அப்படியே இமிட்டேட் பண்ணி பண்ற மாதிரியான ஒரு ஆளா இப்ப சிவகார்த்திகேயனை பார்த்தா நம்ம வீட்டோட பையன் மாதிரியே தெரியும். மணிகண்டனை பார்த்தாலும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் மாதிரியே தெரியும். அதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிசையர்ஸ் ஆஃப் ரீடர். நமக்கு தோணக்கூடியதை அவன் பண்ணுவான், ஹீரோ பண்ணுவான். இதுதான் காமிக் விஷன். Here the archetypes of images are symphosism, communion, order, friendship and love. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால அது நம்மள மாதிரியே தெரியும். Marriage or some equivalent consumption belongs to the comic vision of life. So கேள்வி இப்படி அமையலாங்க. காமிக் விஷன் ஆஃப் லைஃப்ல எதெல்லாம் அமையலாம், எதெல்லாம் அமையக்கூடாது அப்படின்னு கூட கேட்கலாம். இப்ப டிராஜிக் விஷனையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா புரியும். In the tragic vision of life, the human world is there's a tyranny or anarchy. இது சாதாரணமான உலகம், ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகம். இது அப்படி இல்லை, ஒரு பெரிய ஒரு ஆட்சி பகுதி, இல்ல ஒரு 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 ஜாம்பவான்களுடைய உலகம் அப்படின்னு வச்சுக்கலாம். Or an individual or an isolated man or a leader with his back to his followers, or a pulling giant of romance, or the deserted or betrayed hero. Beowulf அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு, ஓல்ட் இங்கிலீஷ் ஒர்க். அது இது ஃபைனான எக்ஸாம்பிள். அவங்களுக்கு என்ற ஒரு பெரிய உலகம், அவன் வந்து பெரிய வீரன், பெரிய மான்ஸ்டர் வருவான். சோ பியோல்ஃப் அப்படிங்கிறவுடைய கதை எந்த ஊர்ல வச்சு நடக்கும்பா? எந்த ஊரில் அந்த பிளாட் செட் பண்ணப்பட்டிருக்கும்? மேக்பத் அப்படின்னா ஸ்காட்லாண்டுன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஓத்தோலா அப்படின்னா வெனிஸ் சொல்லிடுறீங்க. இப்ப அதே மாதிரி இந்த பியோவல்ஃப் அப்படிங்கிறது எந்த ஊர்ல வச்சு நடந்தது? ஓல்ட் இங்கிலீஷ் ரைட்டிங் இது. அதுக்கு ஆதர் எதுவும் கிடையாது. எந்த ஊர்ல வச்சு அந்த கதை நடந்தது? Right. So in addition to these, there will be a harlot or a witch or other varieties of whom's terrible mother in a tragic vision of life. நீங்க டெம்பர்ஸ் படிச்சீங்கனாலும் இதே பேக் பிளாட் அங்க இருக்கும். ஸோ பியோல்ஃப்லயே பாருங்க, அங்க ஒரு மான்ஸ்டர் மதர் ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த பியோல்ஃப் அப்படிங்கிற வீரன் அங்க ஒரு மான்ஸ்டரை கொண்டு விடுவான். அந்த மான்ஸ்டர் கொண்டு அப்புறம் அந்த அந்த மான்ஸ்டருடைய அம்மா வந்து திரும்ப படையெடுத்து வருவாங்க. அது யாரு? ஜஸ்ட் ஒரு 2 லைன்ல வந்து அந்த பியோல்ஃப்னுடைய கதையை படிச்சு பாருங்க. ஸோ அந்த விச்சோ சூனியக்காரியோ டெம்பரட்ல இருக்கக்கூடிய டெம்பஸ்ட்ல சாரி டெம்பஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சூனியக்காரி கிழவியினுடைய பேரு, அவங்க பையன் பேரு கேலிபர் நமக்கு தெரியும். ஆனா அந்த சூனியக்காரி கேலிபனுடைய அம்மா பேரு ட்ரை டு ஃபைண்ட் இட். அப்புறம் இந்த காமிக் விஷன் ஆஃப் லைஃப் அப்படி முதல்ல ஒண்ணு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு சிம்போசியம், கம்யூனியன், ஆர்டர், ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எல்லாம் இருந்தா அது காமிக் விஷன். இது ஒரு பெரிய ஒரு ரூலிங், ஒரு எம்பவர்மெண்ட் அப்படி எல்லாம் இருந்தா அது டிராஜிக் விஷன். அடுத்து திரும்பி அதை டிஸ்கஸ் பண்றாரு. காமிக் விஷன் ஆஃப் லைஃப் நம்ம animal world is presented as a community of domesticated animals. ஒரு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கதை பண்ற மாதிரி. யூஸ்வலி இதெல்லாம் இருக்கும், flock of sheep or a lamb or one of the gentler birds. பொதுவா வந்து டவ் தான் அதுல இருக்கும். இப்படிதான் அந்த காமிக் விஷன் ஆஃப் லைஃப் செட் பண்ணியிருப்பாங்க. The archetypes of images are pastoral images. வயல், புல்வெளி, குளம், குட்டை, இதுதான் அங்க இமேஜஸா இருக்கும். இது எங்க காமிக் விஷன்ல? காமிக் விஷன்ல அனிமல் லைஃப் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டுட்டாரு. பாஸ்டோரல் இமேஜஸ் இருக்கும். அப்படியே டிராஜிக்ல போடுங்க, இதே அனிமல் வேர்ல்ட் அங்கேயும் இருக்கலாம். ஆனா அதுல வரக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் பாருங்க. பீஸ்ட், பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே, அதாவது பிணம் தின்னி பறவைகள் சொல்லுவாங்களா அது, வூல்ஸ், வல்ச்சர்ஸ், சர்பன்ஸ், டிராகன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிராஜிக் விஷயம்ல வரும். கொஞ்சம் காமா அமைதியா நல்ல பிள்ளையா இருந்தா அது காமிக் விஷயம். கொஞ்சம் ரக்கடா இருந்தா அது டிராஜிக் விஷயம். சோ நீங்க வந்து புத்தகம் படிக்காமலே, இந்த ஒர்க்கை படிக்காமலேயே இந்த சிந்தனை இருந்ததுன்னா டக்குன்னு அடிச்சிடலாம். அப்புறம் இன்னும் மூவ் ஆகுது. காமிக் விஷன் ஆஃப் லைஃப் இந்த வெஜிடபிள் வேர்ல்டிசம் ஆஃப் மித், தேர் இஸ் a god, grow, park, tree of life, rose or lotus. வெஜிடபிள்லயும் காமிக்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் டிராஜிக்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கிடைப்ஸ் ஆஃப் ஆர்கேடியன் இமேஜஸ் ஆர்
மார்வல்ஸ், ஆண்ட்ரி மார்வல்ஸுடைய போயம் கிரீன் வேர்ல்ட பத்தியும், ஷேக்ஸ்பியருடைய ஃபாரஸ்ட் காமெடிஸ் அஸ் யூ லைக் இட், ரோசலினுடைய கேரக்டர் இல்லைங்களா. சரி, இப்படி ஒரு கேள்வி வருவாங்க. அஸ் யூ லைக் இட் அப்படிங்கிறதுனுடைய அந்த பிளேயினுடைய சோர்ஸ் எது? இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருந்து அந்த சோர்ஸ் எடுக்கப்பட்டது. குறிப்பா அந்த ஒர்க்கினுடைய பேரே ரோசலின். அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணிதான் தலைவர் இங்க ஒரு கேரக்டர் பேரே ரோசலின்னு வச்சுக்கிறார். அப்ப அது யாரு? ட்ரை டு ஃபைண்ட் இட். ஷேக்ஸ்பியர்னுடைய ஃபர்ஸ்ட் காமெடிஸ், ஏர்லி காமெடிஸ் இருக்கு. அப்போ இது வெஜிடபிள் மித், அதாவது காமிக் விஷன். இதே டிராஜிக் விஷன் அப்படின்னா வெஜிடபிள் வேர்ல்டு வந்து there is a sinister forest like the one in Milton Campbell's, or in the opening of Dante's Inferno, or a health or wilderness or a tree of death. அங்க ஒரு அமானுஷ்யமான ஒரு மரம் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் போட்டாரு. ஸோ கேள்வி பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ டிராஜிக் விஷன் ஆஃப் லைஃப்ல எதெல்லாம் வந்து வெஜிடபிளுக்கு, ஏன்னா டிராஜிக் விஷன் ஆஃப் லைஃப்ல வந்து அனிமல்ஸ் தனியா இருக்கு. ஸோ ப்ராஜிக் விஷன் ஆஃப் லைஃப்ல வெஜிடபிளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து மில்டனுடைய கேமல்ஸ், டாண்டே அவருடைய இன்ஃபெர்னோ, அப்புறம் ஐ திங்க் ரெண்டு தான், இந்த ரெண்டையும் தான் நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காரு. இதான் ஒரு வைல்டர்னஸ் இருக்கணும், ஒரு ஒரு அமானுஷ்யம் அந்த ட்ரீல இருந்ததுன்னா அது நம்ம வந்து டிராஜிக் விஷனுக்கு போட்டுக்கலாம். அகைன் திரும்பி மூவ் ஆகுறாரு. இந்த மினரல் வேர்ல்ட் ஆஃப் மித், தண்ணி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, மினரல்னா தண்ணியா இருக்கும். தேர்ஸ் a city, one building, அதுல தனிமங்கள் வச்சுக்கலாம். மினரல் அப்படின்னா ஒரு தனிமங்கள் மாதிரி. ஓகே, one building or a temple or one stone normally glowing precious stone-ஆ இருக்கும். அப்படிதான் இது வந்து காமிக் விஷன். these are presented as luminous or fiery. இதெல்லாமே அவர் சொல்லக்கூடிய அந்த காமிக் விஷன், டிராஜிக் விஷன் எல்லாமே பேட்டர்ன், ஒவ்வொரு பேட்டர்ன். These examples or archetype of images is a starlit doom. எதுல வரும்? starlit doom பைசாண்டியம்ல இருக்கும். பைசாண்டியம்ல ஸ்டார்லிட் டூம் அப்படின்னு இருக்கும். மூன்லிட் டூம், இந்த ரெண்டு வார்த்தைகளும் அங்க நீங்க பார்க்கலாம். ஜஸ்ட் திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்க. எது? பைசாண்டியம் பை டபிள்யூபி ஈட்ஸ். ஸோ இந்த மினரல் வேர்ல்டுல இப்படி இருக்கும். அதாவது ஒரு தங்கமோ வைரமோ ஜொலிச்சுட்டு இருக்கலாம், இதுல ஒரு வைடூரியத்தை தேடி ஓடலாம் இவங்க. அப்புறம் நார்த் ஈஸ்ட் லிட்ரேச்சர் நம்ம படிச்சோம்னா தெரியும், அதுல வந்து ரிவர் ஸ்டோன் ஒன்று, ட்ரீம் ஸ்டோன், அதை தேடி ஓடலாம். லைட் ஸ்டோனை தேடி ஓடுவாங்க. டிராஜிக் விஷயம்ல மினரல் வேர்ல்டு எப்படி இருக்கும்னா, டேர்ம்ஸ் ஆஃப் டெசர்ட், பாலைவனத்துல இருக்கும். ராக்ஸ் அண்ட் ரூயின்ஸ் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் இமேஜஸ் லைக் தி கிராஸ், ஒரு ரொம்ப சோகமான ஒரு சின்னமான கிராஸ் எல்லாம் இருக்கு, இல்ல ரொம்ப திகிலான சின்னமான கிராஸ் இருக்கும். அகைன் திரும்பியும் காமிக் விஷயம்ல இந்த அன்ஃபார்ம்டு வேர்ல்ட் ஆஃப் மித், காமிக் விஷயம்ல அன்ஃபார்ம்டு வேர்ல்டு ஒவ்வொன்னா பார்த்துருவோம். திரும்பி ஒரு வாட்டி பார்ப்போம் பாருங்க. முதல்ல டிராஜிக் விஷன், காமிக் விஷன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வராரு. அதுல ஆர்கிடைப் இமேஜஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்றாரு. ஆர்கிடைப் இமேஜஸ்ல காமிக் விஷனுக்கு கொஞ்சம் இமேஜஸ், டிராஜிக் விஷனுக்கு கொஞ்சம் இமேஜஸ். அப்படியே அடுத்தது வந்து அனிமலை பத்தி, அனிமல் காமிக்ல கொஞ்சம், டிராஜிக்ல கொஞ்சம், வெஜிடபிளுக்கும் அப்படி, அப்புறம் மினரல் வேர்ல்டுக்கு கொஞ்சம். அடுத்தது இப்ப என்ன சொல்றாங்க? அன்ஃபார்ம்டு வேர்ல்டு, உருவாகாத உலகம். அதுல ரிவர், ட்ரெடிஷனல் ஃபோர்ஃபோல்ட் influence the Renaissance image of a temperate body with its four humors. நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் மூலமாக உருவாகக்கூடிய 4 வகையான குணாதிசயங்கள், அதை வச்சு நீங்க பென் ஜான்சனுடைய காமெடி ஆஃப் ஹியூமர் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். 4 ஹியூமர்ஸ், 4 ஃப்ளூயிட்ஸ், பைலம், ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்னா என்ன, காமெடி ஆஃப் மேனர்ஸ்னா என்ன? காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறது பிற்காலத்துல வந்தது. காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படிங்கிறது பென் ஜான்சன் டைம்ல வந்தது. ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசம். இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லைஃப் வேர்ல்ட் யூஸ்வலி பிகம்ஸ் த சீ. ஸோ இங்க வந்து ரிவர் ட்ரெடிஷ்னலா சொல்லப்பட்ட ஃபோர் ஃபோல்டு, ஏதாவது ஏற்கனவே சொன்ன கதைகள்ல இருக்கக்கூடிய மாதிரி. ஆனா இங்க டிராஜிக் விஷன்ல இந்த அன்ஃபார்ம்டு வேர்ல்டு அப்படிங்கிறது சி. As the narrative myth of dissolution is often a flood myth. இதெல்லாம் அது கூட சம்பந்தப்பட்டது. பெரிய பெருவெள்ளம் வந்துடும், அதுவுமே டிராஜிக் விஷயம் தான்.
The combination of sea and beast images gives us the Leviathan and similar waterborne monsters. நீர்ல இருந்து வெளிவந்த அந்த ஒரு கோஸ்ட பத்தின கதைகளை வந்து இந்த டிராஜிக் விஷன் ஒர்க்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இப்போ ஃபைனலா ஒரு கன்க்ளூடிங் வராங்க. சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த காமிக் விஷன் அண்ட் டிராஜிக் விஷன் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. டபிள்யூபியினுடைய சைலிங் டு பைசாண்டியம் நான் சொன்னேன், ஸ்டார்லிட் மூன்லைட் அப்படின்னா பைசாண்டியம். அதான் sailing to Byzantium as a befitting and famous example of the comic vision, which in the poem is represented by the city, the tree, bird. பாத்தீங்களா எல்லா டிராஜிக் அந்த காமிக் விஷன் டிராஜிக் விஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் வருது. பேர்ட், கம்யூனிட்டி ஆஃப் சேஜஸ், ஜியோமெட்ரிக்கல் ஜெயா அண்ட் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த சைக்கிளிக் வேர்ல்ட். நம்ம வேர்ல்டு இல்ல, அது பைசாண்டியம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான உலகமாக இருக்கும். இந்த சைலிங் டு பைசாண்டியம் அப்படிங்கிறது பைசாண்டியத்துக்கு போகக்கூடியது. அங்க போய் செட்டில் ஆகி அவங்க காணக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் பைசாண்டியம் அப்படிங்கிற ஒர்க்ல எழுதியிருப்பாங்க. இட் இஸ் எய்தர் டிராஜிக் ஆர் காமிக் விஷன்ஸ் ஆஃப் லைஃப் which determines the interpretation of a symbol or myth அப்படின்னு ஃப்ரையர் சொல்றாரு. நீங்க பைசாண்டியம் படிச்சீங்கன்னால தெரியும், முழுக்க முழுக்க அங்க பேய்களும் பிசாசுகளும் தான் இருக்கும். மம்மி வந்துடும், மேல மம்மி கிளாக்கை சுத்திக்கிட்டு வரும், அதுக்கு மேல அது வந்து ஒரு வழிபாதையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா இதுவும் வந்து தீக்குள்ள போய் இறங்கி தன்னுடைய ஆன்மாக்களை சுத்தப்படுத்தும். ஸோ டிராஜிக் விஷனும் அதுல இருக்கும், காமிக் விஷனும் அதுல இருக்கும். ஸோ இந்த விஷன் அப்படிங்கறத நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா டிராஜிக்கல் எலிமெண்ட்ஸும் அதுல இருக்கும், காமிக்கல் எலிமெண்ட்ஸும் அதுல இருக்கும். ஸோ மொத்தமா ஒரு கன்க்ளூஷன். டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசம்ல ஃப்ரையர் வந்து எதுக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்கன்னா ஆர்கிடைப்பல் அப்ரோச். அந்த ஆர்கிடைப்பல் அப்ரோச்சை வச்சு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம அணுகணும்ன்ற ஒரு இலக்கியங்களை போலவே கிரிட்டிசிசமும் ஒரு கிரியேட்டிவாகவும் இருக்கும். குறிப்பா ஒரு ஆர்கிடெக்டல் கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மீனிங்க, அந்த கேரக்டருடைய மோட்டிவ்ஸை கண்டுபிடிப்பான். நோ ஹியூமன் என்டிவர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஒர்க் ஆஃப் அன் ஆர்டிக். ஒரு கிரிட்டிக் வந்து ஒரு ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசத்தையும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசத்தையும் கலந்து அந்த டெக்ஸ்டை அணுகுவான். ஒன்னை மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு ஆர்கிடெக்டல் கிரிட்டிசம் அதை சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்து இருக்கணும். இதுல ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்காங்க, ஃப்ரேசர் அண்ட் வூங். அவங்க வந்து புதிய வழிகளை வந்து இந்த ஆர்கிடெக்டல் கிரிட்டிசத்துக்கோ அல்லது மித்திக்கல் கிரிட்டிசத்துக்கோ உருவாக்குறாங்க. அதை வழிமுறை பண்ணவர் வந்து ஃப்ரையர். மித்திக்கல் கிரிட்டிசத்துல இண்டக்டிவ் மெத்தடையும் டிடக்டிவ் மெத்தடையும் பயன்படுத்துவாங்க. ரெண்டையும் இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள இறங்கி ஒர்க் பண்ண முடியும். ஓரல் மெத்தடு டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் டெரைவேஷன் ஆஃப் ஜெனரல் ட்ரூத் ஃப்ரம் பர்டிகுலர். அதாவது பர்டிகுலர்ல இருந்து ஜெனரல் ட்ரூத்துக்கு வர்றது அப்படிங்கறத பத்தியும், இன்னொரு மெத்தடு பர்டிகுலர்ல இருந்து ஜெனரல் ட்ரூத் நோக்கி போறதை பத்தியும் பேசுவோம். இதைதான் கேள்வியா திருப்பி திருப்பி வைப்பாங்க. நம்ம முதல் வகுப்புல இதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? எது ஜெனரல் ட்ரூத் டு பர்டிகுலர், எது பர்டிகுலர் டு ஜெனரலைசேஷன் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். போத் மெத்தட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. ரெண்டுமே சளைக்காது, இது பெருசு அது பெருசு சொல்ல முடியாது, ரெண்டுமே நின்று பேசக்கூடியது. ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்கிடெக்டல் கிரிட்டிசம் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் ஆயிரும். நீங்க மேலோட்டமாகவும் டிடக்டிவ் மெத்தட்லயும் அல்லது இண்டக்டிவ் மெத்தட்லயும் போகணும், டிடக்டிவ் மெத்தட்லயும் போய் ஆகணும். This approach to a text, archetypal approach to a text, has contributed to establishment of a systematic and a comprehensive concept of literary criticism. ஸோ அதோட முடிக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆர்கிடெக்டல் லிட்ரேச்சர் அந்த அப்ரோச்சை ஒரு டெக்ஸ்டுக்கு நீங்க கொடுக்கும்போது ஒரு வரமுறையான ஒரு அறிவு சார்ந்த ஒரு இலக்கிய விமர்சனத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம். இலக்கிய விமர்சனம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அது ஒரு சயின்டிபிக்கல் ஸ்டடி, இதெல்லாம் பேசிக்கிட்டாரு இல்லைங்களா? ஸோ இதை நீங்க கரெக்டா இண்டக்டிவ் டிடக்டிவ் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஹிஸ்டாரிக்கல் இது ரெண்டையும் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஆர்கிடெக்டல் கிரிட்டிசம் மூலமாக ஒரு டெக்ஸ்ட் அணுகலாம், அதை டீகோட் பண்ணலாம், அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படிதான், சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஏஸ் வந்து லிட்டரரி கிரிட்டிசிசம் படிக்கிறதுக்கு நிறைய வெளியில இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நம்ம போட்டிருப்போம். ஆனா அதெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க இங்க கோருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்க, சரிங்களா? ப்ளீஸ் பி பொறுமையா இதை அணுகுங்க. ஒரு புரியல அப்படின்னா திரும்பியும் டெக்ஸ்ட் எடுத்து வாசிங்க, புரியாததை அண்டர்லைன் பண்ணுங்க, திரும்பி நீங்க ஒரு கொஸ்டின் செட் பண்ணுங்க, திரும்ப திரும்ப டெஸ்ட் போட்டு பாருங்க. லிட்டரரி கிரிட்டிசிசத்துல இருக்கக்கூடிய 11 பீசஸ் இருக்குது. இந்த 11 பீஸுக்கும் இதே பேட்டர்னை பண்ணுங்க.
கண்டிப்பாக அவுட் ஆஃப் சிலபஸ்னு ஒரு கேள்வி வராது. இதுல இருந்து வரக்கூடிய 10ல இருந்து 12 கேள்விகளை கண்டிப்பா நம்மளால அடிக்க முடியும். இந்த 12 கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க்ஸ வாங்கி கொடுக்கும். லிட்டரரி கிரிட்டிசிசத்துல நம்ம வாங்கக்கூடிய அந்த மார்க்ஸ் வந்து ஸ்டேட் ரேங்க்குக்கு உங்களை கூட்டிக் கொண்டு செல்லும். தேங்க் யூ.